செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் பம்பாவுக்கு பஸ் இருக்குது. பஸ்ஸில் ஏறி டிரைவருக்கு பின்னாடி உட்காந்தாச்சு. இவங்கெல்லாம் நம்ம கூட பயணிக்கிறவங்க. பஸ்ஸு இப்போ எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கனூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே உள்ளே போக போகுது. கண்டக்டர் அங்கே சைன் போட போயிட்டாரு. அங்கே இருந்து கரெக்டாக 20 கிலோமீட்டர் பஸ் ட்ராவல் பண்ணோம்னா அங்கே வரக்கூடிய ஊர் தான் பத்தனந்தட்டா. பத்தனந்தட்டா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ் வந்து உள்ளே போகுது. பத்தனந்தட்டாவிலேருந்து எவ்ரி ஃப்ரீக்வெண்ட்டாக பம்பாவுக்கு பஸ் இருக்கும். திருவனந்தபுரம், புனலூர், செங்கனூர் எல்லா இடத்துலையும் வரக்கூடிய பஸ் வந்து கண்டிப்பாக பத்தனந்தட்டா வரும். இங்கேயும் கண்டக்டர் சைன் பண்ண போயிட்டுருக்காரு. பத்தனந்தட்டா பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வந்து பஸ் வந்து பம்பா நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு 20 கிலோமீட்டர் தன் தரையில் தான் வந்து இந்த பேருந்து வந்து போகும். 20 கிலோமீட்டர் கழிச்சு தான் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக லாகா வழியாக நிலக்கல் பம்பா வந்து இந்த பஸ் வந்து போகும். இரண்டு புறமும் அடர்த்தியான ரப்பர் மரங்கள் உள்ள இடத்துல வந்து இப்போ நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸோட டிக்கெட் செங்கனூர்லேருந்து பம்பாவுக்கு 141 ரூபாயும். எவ்ரி 10 மினிட்ஸ், அதாவது மண்டல மற்றும் மகர விளக்கு காலங்கள்லையும் சரி, சபரிமலை நட திறந்திருக்கப்பவும் சரி, பேருந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பேருந்து வந்து லாகாக்குள்ள உள்ள போக போது அருமையான மேற்கு தொடர்ச்சி மலையில் 2 புறங்களும் காடு வைப்பு நடுவில் ஐயப்பனை வேண்டிக் கொண்டு சாமியை சரணமையப்பான்ற கோஷத்தோட நம்மளுடைய கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து நிலக்கல் வழியாக செங்கனூர்லேருந்து பம்பா நோக்கி போயிட்டுருக்கு. இரு புறங்களிலும் அண்ணாச்சி பழ தோட்டத்துக்கு நடுவில் வந்து நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லாகா வந்துடும். அங்கேருந்து காட்டுப்பாதை, அதாவது 2 புறமும் அடர்ந்த காடுகள் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கும். இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. அடர்ந்த மேகக்கூட்டத்துக்கு நடுவில் போயிட்டுருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் போனாலும் 1/2 மணி நேரம் இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு நிற்பாங்க. இந்த இடத்து பேர் லாகா. லாகாவை முடித்து நிலக்கல் நோக்கி என்னுடைய பேருந்து வந்து பயணத்தை வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. அடர்ந்த காட்டுக்குள்ள பயணத்தை தொடங்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ள பம்பை நோக்கி எங்கள் பேருந்து போயிட்டு இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா குமுளியிலிருந்து நிலக்கலுக்கு பஸ் வந்து ஜாயின் ஆகக்கூடிய இடம். குமுளி பத்தனந்தட்டா 2 ரூட்லேருந்து வர ஜாயின் ஆகிற இடம். இந்த கார்லாம் குமுளியிலேருந்து வந்துட்டு இருக்கு, முன்னாடி போயிட்டு இருக்கு. இந்த 2 பேருந்து கார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கல் போயிடும். இதே நிலக்கல் வந்துருச்சு. இது நிலக்கல் மகாதேவர் ஆலயம். இப்போ நம்ம பஸ் நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட் போய் திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பம்பா போகும். இங்கே காவல்துறை வந்து டியூட்டியில் ஈடுபட்டுருக்காங்க. இதே நிலக்கல் உடைய பஸ் ஸ்டாண்ட். இந்த நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கண்டக்டர் செக்கிங், அதாவது அந்த சைன் பண்ணிட்டு திருப்பி பம்பாவுக்கு போகும். இங்கேருந்தே எல்லா பஸ்ஸும் நிலக்கல் டு பம்பா ஏசி அண்ட் நான் ஏசி பஸ்லாம் இருக்கும். நிலக்கல் டு பம்பா ஏசி பஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஏசிக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு பஸ்ஸு பம்பாவுக்கு புறப்பட தயாராக இருக்கும். நம்ம பஸ்ஸை சைன் பண்ணிட்டு போயிட்டு இந்த காரெல்லாம் ப்ரைவேட் வெஹிக்கிள் எல்லாத்தையுமே இந்த நிலக்கல்ல தான் பார்க் பண்ணுவாங்க. இப்போ நம்ம செக்கிங், அந்த கண்டக்டர் வந்து செக்கிங் முடிச்சிட்டாருங்க. திருப்பி வந்து நம்ம பம்பாயை நோக்கி நம்மளுடைய பேருந்து வந்து பயணத்தை தொடருது. இந்த இடத்துல கொஞ்சம் ஏர்டெல் டவர்லாம் கிடைக்கும். அதாவது மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலங்களில் இந்த டவர் வச்சுருப்பாங்க. மற்ற மாச பூஜைக்கு வந்தீங்கன்னா பிஎஸ்என்எல் கிடைக்கும். ஏர்டெல் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இந்த நிலக்கல் மகாதேவ ஆலயத்திட்ட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம பம்பைக்கு முன்னாடி இருக்கும். இந்த இடத்துல முன்னாடி வந்து ஒரு செக் போஸ்ட் இருந்தது. 2006, 2007, 2008 இங்கே செக் போஸ்ட் டோல் மாதிரி இருந்தது. இந்த
டோல் எடுத்துட்டாங்க. இங்கே ஒரு பெண்டு பெண்டு மாதிரி இருக்கும். அருமையாக நம்மளுடைய டிரைவர் வந்து லாபகமாக அந்த பேருந்து வந்து விரும்புகிறாரு. திருப்பி வந்து பம்பையை நோக்கி அருமையான சூழ்நிலையில் பேருந்து போயிட்டுருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கு. அருமையான பச்சை பசேன்னு இடம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பம்பாவோட பஸ் ஸ்டாண்டு. நம்ம பம்பா வந்தாச்சு. ஆனால் நம்ம பஸ் வந்து திரிவேணி பஸ் ஸ்டாண்டில் இறக்கிடுவாங்க. இங்கேருந்து ஒரு 600 மீட்டரில் திரிவேணி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இதுதான் திரிவேணி. இங்கே திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வந்து ஒரு ஐயப்ப சிலை வச்சுருக்காங்க. இதுதான் திரிவேணி பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். இங்கே நம்மளை இறக்கி யூட்டர்ன் போட்டு நம்மளை இறக்கி விட்டு பஸ் வந்து திருப்பி வந்து அந்த பம்பா பஸ் ஸ்டாண்ட் போகும். நீங்கள் வெகு தூரம் கோட்டையும் திருவனந்தபுரம் பத்தனம்திட்டா போனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் ஏறணும். நிலக்கல் போனோம்னா இங்கே உங்களுக்கு வந்து பஸ் வந்து இருக்கும். அதனால் இந்த மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலங்களில் செங்கனூர்ல இருந்து பம்பா வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக நினைக்கிறேன். சாமி சரணம், சாமியை சரணம்.